ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டாம் ஹாங்க்ஸ் நடித்த இன்ஃபர்னோ மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியை டான்டேவோட டிவைன் காமெடியில் இருக்க ஒரு பார்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அந்த பார்ட்டோட பேர் தான் இன்ஃபர்னோ. மூவியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டான்டேவோட டிவைன் காமெடியில் த இன்ஃபர்னோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக டிவைன் காமெடியை வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று த இன்ஃபர்னோ, செகண்ட் ஒன் வந்து த புர்காட்டோரியோ, தேர்ட் ஒன் வந்து த பாரடைஸோ. டிவைன் காமெடியோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, டான்டேவோட லவர் இறந்துருப்பாங்க. இறந்து அவங்க ஹெவனுக்கு போயிருப்பாங்க. ஹெவனுக்கு போகிற பாதை தான் இந்த இன்ஃபர்னோ, புர்காட்டோரியோ அண்ட் த பாரடைஸோ. பாரடைஸோனா ஹெவனு, இன்ஃபர்னோனா ஹெல்லு. நடுவில் ஒரு பார்ட் இருக்கும். இதை 3ஐயும் தாண்டி வந்தால் தான் லாஸ்ட்டில் ஹெவனில் இருக்க பியட்ரைஸை வந்து அவர் மீட் பண்ண முடியும். ஸோ பியட்ரைஸை வந்து மீட் பண்ண போகிற ஜேர்னி தான் இந்த டிவைன் காமெடி. இந்த டிவைன் காமெடி ஸ்டார்ட் ஆகிறது எப்படி இருக்கும்னா, டான்டே வந்து ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு பார்த்துருப்பாரு. பார்த்தா ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து மாட்டியிருப்பாரு. எப்படி நம்ம இங்கே வந்தோம் அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. 3 அனிமல் வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு மவுண்டைன் போய் ரீச் ஆகிருப்பாரு. அங்கே பார்த்தா வெர்ஜில் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த வெர்ஜில் யார் அப்படின்னா, அவர் ஒரு சோல் தான். அவரை யார் அங்கே சென்ட் பண்ணியிருப்பான்னா பியட்ரைஸ் தான். நீ எப்படியாவது என்னோட டான்டே வந்து என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு பியட்ரைஸ் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க வெர்ஜில்கிட்ட. டான்டேவை பியட்ரைஸோட சேர்க்கறதுக்கு வந்த பர்சன் தான் இந்த வெர்ஜில். ஓவராலாக இந்த டான்டேவோட இந்த டிவைன் காமெடி அப்படின்னா எல்லாமே இவரோட கனவில் நடந்த விஷயம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த டிவைன் காமெடி அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருப்பார். இந்த படத்துலையும் இந்த இன்ஃபர்னோன்ற ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். மற்ற ரெண்டுமே பெருசாக நமக்கு தேவைப்படாது. ஆக்சுவலாக இன்ஃபர்னோ அப்படின்ற பிளேஸில் வந்து டான்டே வந்து ஒரு 9 சர்க்கிள்ஸை வந்து மேக் பண்ணியிருப்பார். இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஹெல்லு. ஸோ வந்து ஹெல்லில் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க பண்ண சின்னுக்கு ஏற்றாப்புல. பெரிய சர்க்கிளில் இருக்கவங்க வந்து சின்ன சின் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து 9th பிளேஸில் இருக்கிறவங்க இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான சீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் மீனிங்கு. இப்போ டான்டேவும் வெர்ஜிலும் அந்த இன்ஃபர்னோக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அந்த 9 சர்க்கிளும் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லிம்போ. அங்கே யார் யார் இருப்பா அப்படின்னா, அதாவது கிறிஸ்டியன்ஸ் பீப்புள் ஃபுல்லாக பேப்டைஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்டினாக இருந்தும் அந்த விஷயம் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து லிம்போன்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருப்பாங்க. அவங்க வந்து கடைசி வரை அங்கே மட்டும்தான் இருக்க முடியும். செகண்ட் சர்க்கிள் என்னென்னா லஸ்ட்டு. அவங்க லைஃப்பில் வந்து லஸ்ட்டை மட்டுமே முக்கியம்னு வச்சுட்டு ஒரு ப்ளஷரான ஒரு லைஃப் வாழணும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் பண்ணவங்க ஃபுல்லாக இந்த சர்க்கிளில் இருப்பாங்க. இவங்களை வந்து ஸ்ட்ரோம் மாதிரி ஒரு காற்று வந்து இவங்களை அங்கே எங்கேயும் அடிச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கும். எப்போ ஸ்டாப் ஆகும்னே தெரியாது. அவங்க வந்து அந்த ஸ்ட்ரோமில் வந்து மாட்டிக்கிட்டே கடைசி வரை கிடப்பாங்க. தேர்டு வந்து குளுட்டோனி. குளுட்டோனினா அந்த அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களே, எந்த ஒரு வேலையுமே பார்க்காம வெறும் சாப்பிட்றத மட்டுமே வேலையை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, அவங்கள வந்து இந்த தேர்ட் சர்க்கிள் வச்சுருப்பாங்க. அவங்களோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, மேலேருந்து ஃபில்த்தியான ஒரு ரெயின் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்மெல் தாங்க முடியாமல் அவங்க அதிலே உட்காந்துருப்பாங்க. சப்போஸ் அங்கேருந்து வெளியே எந்திரிச்சு போனாங்க அப்படின்னா செர்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹெட் இருக்க டாக் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு கடைசி தின்றும். ஃபோர்த் ஒன் வந்து கிரீடு. ஆக்சுவலாக அது 2 டைப்ஸ் ஆஃப் கிரீட் சொல்லியிருப்பாங்க. ஒன்று காசை அதிகமாக செலவு பண்ணுறது, பணத்தாசை மேலே இருக்கிறது அப்படின்ற ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, காசை ரொம்ப கஞ்சமாக செலவு பண்ணுவாங்களே, தேவையான ஒரு விஷயமா இருக்கும் அது கூட செலவு பண்ணாமல் இருப்பாங்க. இது ரெண்டுமே கிரீட்குள்ளே தான் வரும். இவங்களோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஹெவியான ராக் இருக்கும். அதை வந்து இந்த சைடு ஒருத்தவங்க அந்த சைடு ஒருத்தவங்க தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களோட பனிஷ்மெண்ட்டு. அது ஆக்சுவலாக நம்ம சிம்பிளான விஷயம் நினைப்போம், பட் தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பின்னாடி இருந்து அவங்கள இப்போ வச்சு அடித்து தோலை கிழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரார்த்தனா அந்த ஆங்கர் இஷ்யூ, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு மணி கோவப்பட்டு பேசிடுறது, டக்குன்னு வார்த்தையை விட்டுறது. போடலாங்க ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் அந்த ஆங்க்ரினஸை வந்து டக்குன்னு வெளிக்காட்டுவாங்க. அந்த மாதிரி பீப்புள் ஃபுல்லாக இந்த 5th ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்களோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, மார்ச் டேனில் வந்து அவங்கள தூக்கி போட்டுருவாங்க. இந்த சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்களே, அதுக்குள்ளே அவங்கள தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஸ்விம்மும் பண்ண முடியாது, அதில் வெளியும் வர முடியாது. அதுக்குள்ளே கிடந்து அந்த டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 6th ஒன்று வந்து ஹெர்சரி. ரிலீஜியஸை வச்சு ஏமாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களே, அந்த பீப்புள் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பாங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த பரிசுமே விழுகலைங்க. இவங்களோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்களுக்குன்னு கிரேவியார்டு ஒன்று இருக்கும். அவங்கள அந்த கிரேவியார்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. பட் அடியில் வந்து எரிய விட்டுருவாங்க. வெளியே வந்தாலும் அங்கே இருக்கவங்க அடிச்சு கொண்டுருவாங்க. அவங்க உள்ளே இருந்தாலும் நெருப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களோட பனிஷ்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து 7th ஒன்று, யாரெல்லாம் அவங்க லைஃப்பில் வந்து வைலன்ஸ் பண்ணியிருப்பாங்களோ அவங்க ஃபுல்லாக இந்த சர்க்கிளில் இருப்பாங்க.
நீ வாட்டு உள்ள வந்து போற இதுலேயும் 2 விதமான வைலன்ஸ் இருந்திருக்கும். அவங்களே வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறது, இல்லைனா சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயம். இல்லைனா அடுத்தவங்களுக்கு வந்து வைலன்ஸ் கொடுக்கறது. இதில் தான் நிறையா கிங்லாம் இருந்திருப்பாங்க. அட் த எண்ட் அவங்க வார்ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும். அலெக்சாண்டர் த கிரேட்டு இந்த சர்க்கிளில் தான் இருந்திருப்பாரு. 8th ஒன் வந்து ஃப்ராடு. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க வாங்க நம்ம லைஃப்பில் ஃப்ராட் பண்ணுறது மட்டுமே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபுல்லாக இந்த சர்க்கிளில் தான் இருப்பாங்க. இவங்கள டீமன்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணி கொண்டுக்கிட்டு இருப்பாங்க. த லாஸ்ட் ஒன்று இதுதான் இருக்கிறதுலே மோசமான சின் அப்படின்னு டான்டே சொல்லியிருக்காரு. என்னதுன்னா பிட்ரேயல். என்ன கேப்? தன்னோட லைஃப்பில் துரோகம் பண்ணியிருப்பாங்களே அவங்க எல்லாருமே இந்த சர்க்கிளில் தான் இருப்பாங்க. இவங்களோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா அவங்கள வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஒரு ஐஸில் வச்சுருவாங்க. சப்போஸ் அவங்க வெளியே வந்தாலும் பேர்ட் கம்ஸ் அனிமல் மாதிரி ஒரு கிரியேச்சர் இருக்கும், அது அவங்களை கடிச்சு தின்றோம். இந்த இடத்துல யார் யார் இருப்பா அப்படின்னா ஜீசஸை பிட்ரேல் பண்ண ஜூதாஸ் இருப்பான், ஜூலியஸ் சீசரை பிட்ரேல் பண்ண கேஷியஸும் ப்ரூட்டோஸும் இதில் தான் இருப்பாங்க. இதுதான் இந்த 9 சர்க்கிள் ஆஃப் ஹெல்லு. சப்போஸ் ஹெல்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு டான்டேவோட கற்பனையில் கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த இன்ஃபர்னோ. இந்த விஷயத்தை பேஸாக வச்சு தான் டாம் ஹாங்க்ஸ் நடித்த இன்ஃபர்னோ மூவி வந்து எடுத்திருப்பாங்க. கேரக்டருமே இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. டான்டே கேரக்டர் யாருன்னு பார்த்தா டாம் ஹாங்க்ஸ் பண்ணியிருப்பாரு. அந்த வெர்ஜில் கேரக்டர் யார் பண்ணியிருப்பானா சியானான்னு ஒரு லேடி வருவாங்க, அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த பியட்ரைஸ் கேரக்டர் ஜாப்ரிஸ்ட்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்திருப்பான், பண்ணியிருப்பான். இப்போ இந்த படத்தோட ஓவரால் கதை என்னன்னு பார்ப்போம். அந்த ஜாப்ரிஸ்ட்ன்றவன் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே ரன் ஆகிக்கிட்டு இருப்பான். அது என்ன கொஸ்டின்னா அவன் கையில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க 50% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இப்போ உடனே அழிஞ்சிரும். சப்போஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து உலகம் பாப்புலேஷனுக்காண்டியே 100% அழியவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பட்டனை அழுத்துவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த உலகத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரே விஷயம் பாப்புலேஷனை வந்து கம்மி பண்ணுறது மட்டும்தான். பாப்புலேஷனை இப்போ நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நெக்ஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதுக்குள்ளே இந்த வேர்ல்டு அழியிற விஷயத்துலேருந்து ஒரு ப்ரிகாஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போவே. சப்போஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பாப்புலேஷனாலே இறந்துருவோம். அப்படியே அந்த பாப்புலேஷன் அழிக்கிறதுக்கு ஒரு பயோ பாம் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பேன். அது எங்கே இருக்குது என்ன இருக்குன்ற விஷயத்தை எதையும் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த பாம் வந்து இன்றைக்கி வெடிச்சிரும் அப்படின்ற ஒரு வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். இந்த விஷயம் டாம் ஹாங்க்ஸ்க்கு தெரிய வரும், சியானான்ற பொண்ணுக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக டாம் ஹாங்க்ஸுக்கு இந்த விஷயத்தை தெரிய வரதுக்கு முன்னாடி எலிசபெத்ன்ற ஒரு லேடிக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அவங்க யாருன்னா டாம் ஹாங்க்ஸோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டு. டாம் ஹாங்க்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சீக்ரெட் கோட்ஸ் பற்றி தெரியும். ஸோ அவர் ஒரு ஆள் நாள் மட்டும்தான் அந்த பாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு டாம் ஹாங்க்ஸ்ட ஹெல்ப் கேட்பாங்க. பட் கேட்குற விதம் வந்து வேற மாதிரி கேட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட டாம் ஹாங்க்ஸை கடத்தி இந்த விஷயம்லாம் இருக்குது, இப்படி இதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டாம் ஹாங்க்ஸ் தெரியாமலே பண்ணியிருப்பாங்க. பட் டாம் ஹாங்க்ஸ்க்கு இந்த விஷயம்லாம் லேட்டராக தான் தெரிய வரும். பட் அதுக்கு முன்னாடி டாம் ஹாங்க்ஸ்க்கு வந்து அடிபட்டிருக்கும். அவனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே இருக்க ஒரு டாக்டர் தான் இவனுக்கு எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டில் அந்த பாம்பு இருக்கிற இடத்த போய் கண்டுபிடிப்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அந்த டான்டேவோட இன்ஃபர்னோவில் ஒரு கேரக்டர் வந்து ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்கன்ட்டு. டாம் ஹாங்க்ஸ் தான் டான்டே, அந்த பொண்ணு தான் வெர்ஜில். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கடைசியில் பியட்ரைஸை போய் மீட் பண்ண போயிருப்பாங்க. அதே மாதிரி டாம் ஹாங்க்ஸும் சியானான்ற பொண்ணும் இருக்க க்ளூஸ் ரெட் கோட்ஸு இதெல்லாம் ஒவ்வொரு லீடாக வச்சு கடைசியில் அந்த பாம்பு இருக்க பிளேஸை போய் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பாம்பு வெடிச்சிச்சா இல்லை அதனால் எல்லாரும் காப்பாற்றினாங்களா இப்படின்றதான் படத்தோட எண்டாக இருக்கும். இந்த படம் எண்டாகிறதுக்குள்ளே முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டு வரும். அந்த ட்விஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் அந்த கேரக்டர் ரோல் பிளேன்னு சொன்னது வந்து அப்படியே டிவைன் காமெடியில் இருந்த மாதிரி இங்கே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இதில் வந்து மூவி அப்படின்றனால அதுக்கேற்றாப்புல சில விஷயத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக இந்த படத்தை பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி ப்ளஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக மேக் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் டாம் ஹாங்க்ஸுக்கு வந்து ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதெல்லாம் விஷுவலாக நமக்கு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். அப்புறம் இந்த இதில் இர்ஃபான் கான் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப கம்மியான டைமில் தான் வரும். பட் அவரோட ப்ரெசன்ஸ் இருக்க சீன் ஃபுல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பார். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பீஸ்.